அவமானம். Tight slap on my face. I wish. முதல் அழுகை. Like you would have when you're born. This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அவங்க பயங்கர சீன் போடுவாங்க. I know what a question. I said I'm a crybaby. Like what a question. உங்களோட முதல் எதிரி. I was my biggest எதிரி. நான் ரொம்ப பெரியவன். The first salary 15,000 rupees. Come from a spoiled family background. முதல் தோல்வி. Oh many. I don't know. I'm not able to choose and pick one. நிறைய நடந்திருக்கோ? ஆமாமா. முதல் அங்கீகாரம். ஒருத்தர் எனக்கு குரான் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. பிகாஸ் நான் சினிமாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். That's when I realized I have become a huge star. அது ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க, தெரிஞ்சுக்கலாம்? Because now I don't consider that இன்னும் சந்தோஷம். Your first love. Babies. நானே ஒரு குழந்தை இருக்கும்போது I used to be a mother to my cousins and all that. So my first love has always been babies. I keep mothering everybody. I mother my mother also now. My mother calls me mother. உங்கள் இன்டர்வியூ கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். அதனால் எனக்காக சில கேள்விகள் நான் கேட்குறேன். அப்படியே லைட்டாக சில பதில் சொல்லிட்டிங்கன்னா இந்த கடையை சாத்திட்டு நான் ஓடி போயிடுறேன். ஓகேங்களா? எனக்காக கண்டிப்பாக ஷோப்ஸ்க்காக அவங்க இதுக்கு பதில் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம போயிடலாம். உங்களோட முதல் சம்பளம். Your first salary 15,000 rupees. 15,000 கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான் இல்லை அப்போ, இல்லையா? Not for me, but okay. Okay. Fine. Come from a spoiled family background. We were blessed, alhamdulillah. So, okay. முதல் நண்பன். Your first friend. Goody. She's married and she is in South Africa now. She was our neighbor. She was my very first friend in life, to my memory. Okay. And அவங்க இப்போ பேசினா கூட நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக தான் பேசிட்டு இருப்பீங்களா? ஐ எம் நாட் இன் டச். ஐ நோ அவங்க கல்யாணம் ஆகிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் செட்டில் ஆனாங்க. அதுக்கு தவிர ஐ எம் நாட் இன் டச். ஓகே ஃபைன். முதல் அவமானம். போர்டிங் ஸ்கூல். It was in the boarding school. You don't want to mention what is it? Or maybe it was mom before boarding school. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. பிரச்சனை நடந்துட்டு இருந்தது ப்ளே கிரவுண்டில், in the compound where we were living, in the garden. And everyone was blaming. Each parent came and அவங்க குழந்தைக்கு blame பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க இதை பண்ணாங்க, அவங்க இதை பண்ணாங்க. And my mother just walked in and she gave me one tight slap on my face. And she says, next time you're not coming down to play with any of these children. And she took me. And that was like I felt deeply inside. பெரிய அவமானம். ஓகே. ஆமாங்க மேம், அதுதான் மேம் நானும் சொன்னேன். உண்மையா டப்பு அடிச்சா உண்மை தப்பு பண்ணல பண்ணாவே அடிச்சிருக்காங்க மம்மி. ஆமா, பண்ணிட்டு இருந்தானா now I would have understanding that no, I deserved it. Okay. அந்த குழந்தைக்கு இல்லைன்னா இப்போ எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் I did not deserve it. So yeah. சரி, அடிச்சிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அல்ல, she has the rights, no problem. முதல் தோல்வி. ஓ many. ஒன்று சொல்லுங்க. ரொம்ப பயங்கரமான தோல்வி அது. I don't want to look back. அப்படின்னா என்ன? I don't know. I'm not able to choose and pick one. A salad making competition in school. What? No school and all. You come back to cinema, இந்த மாதிரி ஏரியா ஜோன்லலாம். முதல் தோல்வி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தோல்வி நடந்திருக்கும்ல? மேபி ஒரு படம் வந்து ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஏதாவது சம்திங் இல்லை? நிறைய இருக்கு. டிசப்பாயின்மெண்ட் சொல்லிக்கலாம், அதுக்கு தோல்வின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லிடலாமா? ஆமாம், நிறைய நடந்திருக்கோ? ஆமாம்மா. அது ஏன் ஷோப்ஸ் நீ வேற கேட்டுட்டுன்றாங்க. சரி, விட்டுடலாம். முதல் வெற்றி. When I finally did my umrah first time. ஓகே, நான் நினைச்சேங்க இது சம்பந்தப்பட்டு தான் அவங்க ஏதாவது ஒரு வெற்றிக்கு சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சேன். That is what true vetri is. I hope one day you too realize it and then you'll call me and you'll tell me, you know what, I now understand. நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இல்ல, இப்போ எனக்கு புரியுது மேம். ஆமீன் ததஸ்து. அடிச்சுக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உங்களோட முதல் எதிரி. இந்த ஷோ முடிச்சு நானா தான் இருப்பேன் நினைக்கிறேன். முதல் எதிரி. இப்போ நீங்க ரொம்ப மாறியாச்சு. பட் ஈவன் தென் nobody. I was my biggest எதிரி, opposing myself all the time. I'm being honest with you. Okay. Not that நான் ரொம்ப பெரியவங்க அதுக்காக இல்லை, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். I genuinely. ஆனால் நான் ஒன்று என்ன கேள்விப்பட்டேன், அப்போல்லாம் வந்து நீங்கள் ஆக்ட்ரஸாக இருக்கும்பொழுது
சரி அவங்க என்ன இப்போ பயங்கர சீன் போடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருந்திருக்கீங்களா? சீன் போட்டுலாம் இல்லை. That is not my nature. நோவா? ஓகே. Ask anyone who's worked with me. Momza, chance illa. முதல் அழுகை. Moment of birth. What a question. மேம் எவ்வளோ நாங்க கஷ்டப்பட்டு ஒரு டீம் இதுக்காக உழைச்சி ஒரு ரேபிட் கொஸ்டின் கொடுத்தா For everybody, முதல் அழுது is when you அந்த அழுகை எல்லாம் தான் அதுக்கப்புறம் லைக் when you're born. ஓகே born நாய் Sound, no? Hi. இவரு What is sound noise? ஸோ இது வளர்ந்துட்டீங்களா? குழந்தை பிறந்து வளர்ந்துட்டீங்கல்ல, வளர்ந்த பிறகு ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். அந்த முதல் அழுகை. I know what a question. I said I'm a crybaby. Like what a question. முதல் அங்கீகாரம், மேபி இட் கேன் பி an award or whatever. அந்த அங்கீகாரம். See, from where I was Okay. in life, ஓகே okay, being looked down by my community, ஓகே okay, to today being respected and given love from that community. I'm the same person. Few years back, ஒருத்தர் எனக்கு குரான் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை, பிகாஸ் நான் சினிமாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். When I realized during that time that I didn't know how famous I was, because I was only like studios வந்து போகிறது, working, sleeping அப்படிதான். ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது it was in Coimbatore, and that's when I faced live audience after continuously working, and that's when I realized I have become a huge star. So first in that moment of my life, that I felt was my first thing. அது ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க, தெரிஞ்சுக்கலாமா? Because now I don't consider that an achievement. இருந்தாலும் அது சந்தோஷமாக சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்ட்டாக No more santosham with that. நோமோ சந்தோஷம் With that. வித் தட். ஓகே ஃபைன், அதை விட்டுடலாம். இதுக்கு மேலே நான் கேட்டேன்னு வச்சுக்கோ ஏன் சந்தோஷம் போயிடும் போல இருக்கு. ஓகே, இது எனக்காக நீங்கள் சொல்லணும். ஓகே, இட் கேன் பி எனிதிங். யுவர் ஃபர்ஸ்ட் லவ். It can be anything you said. யா, ஐ ரெஸ்பெக்ட். ஸோ Anything. பேபிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே ஒரு குழந்தை இருக்கும்போது I used to be a mother to my cousins and all that. So my first love has always been babies. அப்படியா? Yeah, I love children. ஓஹோ, எதனால ரொம்ப பிடிக்கும்? தெரியாது. I don't know. It's like an innate nature of mine. I keep mothering everybody. I mother my mother also now. Oh, okay. I used to mother my grandmother. May Allah bless her soul. She's passed away. But my grandmother used to call me Ma. Okay. My mother now calls me Dadduma. And my mother calls me mother. ஸோ அதனால சூப்பர். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு உங்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக வேறு லெவல் ஆஃப் க்ரோத் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ ஹவு டு யூ லுக் அட் திஸ்? ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு அந்த இண்டஸ்ட்ரியில் தான் வந்ததுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். ஸோ அந்த ஒரு வளர்ச்சி எல்லாரையும் பார்க்கும் பொழுது, ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப அழகாக போயாச்சு, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஐ திங்க் மூவிஸ் அப்படி இப்படி எல்லாம். ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? ரொம்ப கம்மியான இருக்காங்க. யாருன்னு சொல்ல முடியுமா? கலா மாஸ்டர், ரம்யா, not Ramya Krishnan ma'am, Ramya the singer, NSK Ramya. Okay. She is a friend. Since Big Boss, that friendship bloomed. I wish they knew the truth. I wish அவங்களுக்கு உண்மையா தெரிஞ்சிருக்கு. ஓ ஓகே. I wish they knew. ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களும் தேடுறாங்க, அந்த தேடலை எல்லாரையும் தேட சொல்றாங்க அப்படின்றாங்க போல இருக்கு. நான் தேடாச்சு. I got it. நீங்க தேடிட்டீங்க. அவங்களுக்கு கிடைக்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ண, அவங்களுக்குலாம் கிடைக்கணும்ன்றதுக்கு எங்க எல்லாருக்காகவும் நீங்களும் ப்ரே பண்ணிக்கிட்டீங்க. வெரி சூன் I pray for each and everybody. Superb ma'am. It was a lovely conversation with you. Thank you so much இந்த டைம் கொடுத்ததுக்கு. இப்போ இன்டர்வியூ முடிச்சு இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஓகே தானே? எனக்கு ஓகே. If it was not boring for you, alhamdulillah. இல்லை, எனக்கு அதுதான் மேம் நான் சொல்ல வரேன், நிஜமாவே சொல்கிறேன். இட் வாஸ் சீரியஸ்லி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மேம். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக அவங்கள ட்ரை பண்ணேன், பட் இன்றைக்கி இப்படி ஒரு கான்வர்சேஷன் வித் இஸ் வெரி வெரி ஸ்வீட். ஸோ மக்களும் இந்த இன்டர்வியூ பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்களோ அதில் சக்ஸஸ் மட்டும் உங்ககிட்ட வந்து சேரணும். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மேம். இன்னும் நிறைய உங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட்காக நீங்கள் போராடிட்டுருக்கீங்க. Very soon, அது நடந்த பிறகு I'm sure you'll call and tell me. Thank you so much. It was a beautiful conversation with you. Thank you, Rabbi. Thank you so much for having me.
நான் என்ன நல்லது பேசினேன் அது வாஸ் ஃப்ரம் அல்லா சுபானவ தஆலா. ஏதாவது தப்பாக பேசினா தட் வாஸ் ஃப்ரம் மீ. யாராவது மனசுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. என்னோட தப்பு தமிழுக்காக ப்ளீஸ் forgive me. And I'll ask you this one question. What is your purpose in life? Thank you. This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.